இந்த வீடியோவில் வருவது அனைத்தும் லார்டு பிஸ்தாவின் கேள்விகள் மட்டுமே. பதில் தெரிந்தவர்களுக்காக கமெண்ட் செக்ஷன், இமெயில் ஐடி, இன்ஸ்டா டிஎம்ஸ் ஓப்பன்ல இருக்கும். டிஸ்கார்ட் கூட இருக்கு, அங்க கூட நீங்க வந்து உங்களுடைய பதிலை சொல்லலாம். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஏற்கனவே பல பேர்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கும் போது சைட்ல ஒருத்தன் மட்டும் வந்தான். இந்த அக்கா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்தான். சரி பெருசா அடிக்க மாட்டான், கொஞ்சம் தான் அடி விழும் அப்படின்னு நினைச்சு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது வந்து ஒரே பஞ்சு நாக் அவுட் ஆயிட்டேன். சரி நான் மட்டும் தான் நாக் அவுட் ஆகணும்னு சுத்தி திரும்பி பார்த்தா அத்தனை பேருமே பிளாட் ஆயிருக்காங்க. ஒருத்தன்ல 2 பேர்ல 3 பேர்ல 10 பேர் இல்ல 100 பேர் இல்ல 1000 பேர் இல்ல 1,00,000 பேருக்கு மேல அடிச்சு ஓட விட்டுருக்கான். என்னடா நடக்குது? இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் காரணமாக யாரோடைய பேரையும் டைரக்டா மென்ஷன் பண்ண போறதில்ல. ஒரு யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். நான் இருக்க காலேஜை வந்து இந்த அக்கா யூனிவர்சிட்டி தான் கண்ட்ரோல் பண்றாரு. கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவர் லூஸ் பிளேயா மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் பீஸ் ஆஃப் ஷிட்டா மாறி வந்து நின்றுருக்கார். ஒருத்தனுக்கு காசு வேணும்னா என்ன பண்ணுவான்? வேலை செய்யறான், பொய் சொல்றான், திருடுறான், ஏமாத்துறான், பிச்சை கூட எடுக்கிறான். ஆனா இவன் பண்றது என்ன கேட்டகரின்னு எனக்கு சுத்தமா புரியல. இவிஎஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, என்விரான்மெண்டல் சயின்ஸ். நான் 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் இது வந்து ஒரு மேஜர் சப்ஜெக்டா வந்துருது. நான் வந்து இந்த சப்ஜெக்ட்ல ஒரு டாப்பர். இந்த சப்ஜெக்ட்ல எக்ஸாம் வச்சா 95 to 100 தான் என்னுடைய மார்க். இந்த பயாலஜி சப்ஜெக்ட் வந்தாலே above 80 இல்ல above 90 மேல தான் என்னோட மார்க்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டாப்பர் எப்படி இவிஎஸ் சப்ஜெக்ட்ல அடி வாங்க முடியும்? அவன் அடிச்சான். சில பேர் வருவாங்க, அக்கா யூனிவர்சிட்டில ஒன்னும் பண்ணலடாங்கன்னா நீ ஒரு தற்கூரி மக்கு படிக்காம இருந்திருப்ப, சுத்த முடிக்கிட்டு போய் படிப்பா தம்பி, உடனேயோட ஒரு தட்டு தட்டி உன்னெல்லாம் ஸ்கூலுக்கு ஒண்ணு முடிக்க இருக்குன்னு எவனா வந்தீங்கன்னா இப்ப கூட ஒன்னும் இல்லடா, அவன் எட்டையாவது காசு இருந்தா எனக்கு ஒரு 2800 ரூபா ஜிபே பண்ணுங்க, நான் ரீவேல்யூவேஷன் போட்டு இதுல ஒரு 4 சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக்கா செலக்ட் பண்ணி அதுல பாஸ் பண்ணி காட்டுறேன், எனக்கு தெரியும் நான் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு அதுல ஃபெயில் போடுறான்னா ஒண்ணு வாத்தியார் லூசு கூமுட்டியா இருக்கணும், ஒன்றும் இல்லை 100% வாத்தியார் லூசு கூமுட்டை தான். சப்ஜெக்ட் தெரிஞ்சவனை கரெக்ஷன் பண்ண விட்டா உள்ள ஃபேக்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு மார்க் போடுவான். சப்ஜெக்டே தெரியாத ஒருத்தனை வந்து கீ மட்டும் கொடுத்து அவனை போய் கரெக்ஷன் பண்ணுன்னு சொன்னா இதை பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணான். என்ன மைண்ட் செட்ல கரெக்ஷன் பண்ணான்னு தெரியல. உண்மையாவே லூசு புண்டை. எக்ஸாம் ஃபீஸ் வந்து 150 வாங்கிட்டு இருந்தான் ஸ்டார்டிங்ல. அடுத்து திடீர்னு 215 மாத்தினான். ஜியோ ஏர்டெல் இருக்கும் போதெல்லாம் அத்தனை பேர் அடிச்சாங்க, இவனுக்கெல்லாம் ஒருத்தனும் கேட்கல. திரும்ப 150 வந்தான், திரும்ப 250 ஏறான். அவன் இஷ்டம் மாதிரி ஏத்திக்கிட்டே இருக்கான், இறங்கிக்கிட்டே இருக்கான். எக்ஸாம் ஃபீஸ் வந்து 150 இருக்குன்னு வச்சுக்கேன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 150, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 1000 ரூபாய்க்கு மேல போகுதுன்னு வச்சுக்கேன் ரவுண்ட் ஆஃப். ரீவேல்யூவேஷன் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 700 ரூபா, 700 rupees ஒரு பேப்பருக்கு, ஒரே ஒரு பேப்பருக்கு. இதுவும் ஒன்றும் அவ்வளோ சிம்பிள்லாம் கிடையாது. 2 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டோ காப்பி. இந்த போட்டோ காப்பிக்கு ஃபீஸ் 300 ரூபா. எக்ஸாம் ஃபீஸே 150. பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்து காலேஜுக்கு அனுப்புறது 300 ரூபாயா? போட்டோ காப்பி வந்து உங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரும். நீ அதை போய் வாங்கி உன்னுடைய சப்ஜெக்ட் ஸ்டாஃப் கிட்ட காட்டி, சார் நான் வந்து எழுதியிருக்கேன் சார், அவனுங்க தான் வந்து ஃபெயில் போட்டானுன்னு நீ சொல்லுவேன். சில பேர் நல்ல மனசு பண்ணி சரி 300 ரூபா கொடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு கொடுப்பாங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேராதுன்னு வந்ததுமே பேப்பரை சும்மா கடமைக்கு திருப்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்து தள்ளி விட்டுருவோம். அவ்வளவுதான், 300 ரூபா 32,000 அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு ரீவேல்யூவேஷன் கொடுத்தானா ரீவேல்யூவேஷன் ஃபீஸ் 400 rupees. ஃபர்ஸ்ட் வாத்தியார் கரெக்ஷன் பண்ணி அவன் லூசுக்கு முட்டையா இருந்து எல்லாத்துக்கும் முட்டை மார்க் போட்டு கொடுக்குறான். ரீவேல்யூவேஷன்ல அவன் பாஸ் ஆகிடுறான். இப்ப தப்பு யார் மேல இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணவன் மேலதான் இருக்கும். அந்த தற்கொலை பேப்பர்ல இருக்கிறத பார்க்காம தற்கொலைத்தனமா பண்ணதால இந்த பையனுக்கு 700 ரூபா லாஸ். 32,000. இந்த அக்கா யூனிவர்சிட்டி வந்து ரிசல்ட்ஸ்ல மார்க் எல்லாம் போட மாட்டாரு, கிரேட் வைஸா தான் போடுவாரு. போட்டோ காப்பின்ற ப்ரொசீஜரே வந்து ஒரு லூசு கூமுட்டத்தனமா இருக்குன்னு தான் என்ன கேட்டா நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் கிரேடு போடுறதுக்கு பதிலாக அதுலேயே சைட்ல ஒரு காலம் ஒதுக்கி அதுல மார்க்னு சொல்லிட்டு போட்டிருந்தானா அவ்வளவு கஷ்டம் தேவையா? அவன் கிரேடு போடுற நேரத்துக்கு சைட்ல மார்க் போட்டுருக்கலாமே. இதெல்லாம் ஏன் இந்த அக்கா யூனிவர்சிட்டி பண்றான்? கவர்மெண்ட் கீழே தான் ரன் பண்ற. காசு வேணா முன்னாடி வந்து முட்டி போடுங்க, அதை விட்டு முதுகுல குத்துறீங்க. முதுகுல குத்தனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் இறக்கி கீழே வேற குத்துறீங்க. ரொம்ப கேவலமான எச்சத்தனமான வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப எல்லாருக்கும் ஃபெயில் போடுறானா எல்லாரும் அடுத்த அட்டம் எழுதுவானுங்க. 150 ரூபா ஒரு பேப்பருக்கு பே பண்ணணும். ஒரு பாதி பேர் ரீவேல்யூவேஷன் போடுறான், 700 ரூபா வருது. அவனுக்கு வெக்கமா இல்ல? இப்போ ஒருத்தன் அரியர் விழுதுன்னா அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு அடி வாங்குதுன்னு தெரியுமா? அவனோட லைஃப்ல எவ்வளவு அடி விழுன்னு தெரியுமா அவனுக்கு? நீ பேரண்ட்ஸ்க்கு எங்க அப்பா கிட்ட நீ வந்து பேசி பாக்குறியா? பப்ஜி விளையாடுறேன்னு சொல்லி என்ன செருப்பால் அடிக்கிறான்டா. அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா? உங்க அக்கா யூனிவர்சிட்டி மண்ணாங்கட்டி வந்து வாங்குமா? சும்மா ஏதோ ஒண்ணு போட்டு அடிச்சு விடுவோமேன்னு போட்டு இருக்கான் போல லூசு. ஒரு ஸ்டாஃப் எங்களை பார்த்து கேட்கிறாரு, என்னடா இவிஎஸ்ல இத்தனை பேர் அடி வாங்கியிருக்கீங்க, 60 பேருக்கு மேல அடி வாங்கியிருக்கீங்க, உங்க மேல தப்பா இல்ல கரெக்ஷன் பண்ணவங்க மேல தப்பான்னு கேட்கிறாரு.
எழுதுனடா, எனக்கு தெரியும்டா. இப்போ கூட ரீவேல்யூஷன் போட்டால் என்னால் இவிஎஸ்ல பாஸ் ஆக முடியும். காசு இல்லை, அவன் கேட்பான் 700 ரூபா கேட்பான். இப்போ 700 ரூபா கொடுத்து நான் ரீவேல்யூஷன் போடுறத பார்ப்பேனா, இல்லை 150 ரூபா கொடுத்து இன்னும் 4 அட்டம்ஸ் எழுத நான் பார்ப்பேனா? அடுத்த அட்டம்லேயே நான் பாஸ் ஆகிட்டா எனக்கு இன்னும் ஒரு 500 ரூபா சேவ் ஆகுது. என்னடா சில்லறத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அக்கா யூனிவர்சிட்டி. இதுதான் வந்து சோறு. பிஎன்ஜி போடுறேன் பார்த்துக்கோ. இதை சாப்பிட்றவனுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும், அவன் பண்ணுறது கரெக்டாக தப்பானாவது அட்லீஸ்ட் தெரியும், ஓரளவுக்காவது தெரியும்னு வச்சுக்கேன். இப்போ இது இருக்கா, இதை சாப்பிட்றவனுக்கு அது தெரியாது. ஒரு தற்கொலை மென்டலுக்காக சுத்திக்கிட்டு இருக்கான். நீ இதுல எதை சாப்பிட்றன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதை தான் சாப்பிட்றேன்னா நீ ஏன் காசுக்கு ஆசைப்பட்டு மென்டல் மாதிரி அடுத்த வயிற்றுல அடிக்கிற? எனக்கு தெரிஞ்சு நீ இதை தான் திங்கிறேன்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டை பற்றி பேசினதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் சிலது வந்து மேனேஜ்மெண்ட் சுற்றியும் அந்த அக்கா யூனிவர்சிட்டியில் சின்ன சின்ன சில்லற வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன மாதம் நினைக்கிறேன் டீச்சர்ஸ் டே வந்துச்சு. சீனியர்ஸ் வந்து டீச்சர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணலாம், எல்லாரும் வந்து 50-50 ரூபா கொடுங்க டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு கேட்குறான். டீச்சர்ஸை 2ஆக பிரிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அதுக்கப்புறம் டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ். டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ்க்கு ஆவரேஜாக 25 to 35 வந்து சேலரி. கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் அப்போ 1 lakh தான் வந்து சேலரி. மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிறவங்களுக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக ஆனுவல் இன்கமே 1 lakh கூட இல்லாதவங்க நீ 50 ரூபா கேட்குற. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது, நீயாவது இதை சாப்பிட்றியா இல்லை நீயும் இதை தான் சாப்பிட்றியா? 50 ரூபாலாம் ஒரு காசான்னு என்கிட்ட ஒருத்தன் கேட்குறான். இப்போ நான் கேட்டரிங் சர்வீஸ் போகிறேன்னு வச்சுக்கேன். இந்த மேரேஜில் ஃபுட் சர்வ் பண்ணுவாங்கல்ல கல்யாணத்தில், மினிமம் 5 to 6 hours மேலே வந்து ஒர்க் இருக்கும். 5 மணி நேரம் வேலை போயிடறான்னு வச்சுக்கேன். 250 ரூபா தான் கொடுப்பான். நான் இருக்க இடத்துல மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒர்க் பண்ணா 250 ரூபா தான் கொடுக்குறான். இவன் சொல்ற அந்த 50 ரூபாய்க்காக நான் 1 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. எவனோ ஒருத்தன் நல்லா இருக்கணும், நான் ஏன்டா வேலை செஞ்சு அவனுக்கு காசை கொடுக்கணும்? இல்லை நான் கேட்கறது ஏதாவது தப்பான கேள்வியா? அதுவும் ஏற்கனவே அவங்களுக்கு 1 lakh சேலரி மந்த்லி above 1 lakh 2 lakhsலாம் இருக்காங்க. இது ஒரு பிரச்சனைனா சனிக்கிழமை செமஸ்டர் எக்ஸாம் வைக்கிறது, அவனுக்கு என்ன வேலை பண்ணுறது? நான் வீடியோ எடிட் பண்ணுறது சாட்டர்டே தான். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 4 நாள் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்கும்னாங்க. எங்களுக்கு 1ஆம் தேதி வரைக்கும் என்னைக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம், எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும் ஒரு பையன் தெரியாது. இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறாங்க, தம்பி இன்னைக்கு உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ப்ராக்டிகல் இருக்கு, லேப் போங்க அப்படிங்கிறான். 2 மணி நேரத்துல குளிச்சுட்டு அவன் ரெடி ஆகி சாப்பிட்டு ஈவெண்ட்ஸ் முடிஞ்சு ஆர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஏன் நாளைக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது, இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு, நாளைக்கு உங்களுக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது, நாளையிலேருந்து எல்லாரும் கிளாஸ் வந்துருங்க ரெகுலரான மெசேஜ் போடுறாங்க. ஊர்ல இருக்கவனா ஒரு நாள்ல கிளம்பியாட வர முடியும்? திடீர்னு இஷ்டமா இருக்கு 10 நாள் லீவுங்கிறது. இன்டர்ன்ஷிப்பு அதுவும் ஏதாவது ப்ராப்பரா நடந்தா கூட பரவாயில்ல. ஹானர்ஸ் டிகிரி ஒரு புளுத்தி, மைனர் டிகிரி ஒரு புளுத்தி, இவங்கெல்லாம் புளுத்தி, நாங்கள்லாம் கெளுத்தி. சேரிட்டி டொனேஷனுக்கெல்லாம் வருவாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வருவாங்க. பிரின்சிபல் கிட்ட சைன் வாங்க, ஹெச்ஓடி கிட்ட சைன் வாங்க, அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட சைன் வாங்க, அதுக்கப்புறம் போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க டொனேஷனுக்குன்றாங்க. ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டு வராங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட சைன் வாங்கினா பத்தாது ஆத்தென்டிகேஷனுக்கு, அதுக்கும் மாற்றி அலைய விட்றானுங்க. அதுக்கெல்லாம் வந்து விட மாட்டேங்கிறானுங்க. டீச்சர்ஸ் டேக்கு 50 ரூபா கேட்டால் மட்டும் எல்லாரும் கொடுக்கணும். சிஎம் ட்ராஃபிக்கு நேம் கொடுத்துருந்தேன், அதுக்கு வந்து பிளேயர் கோட் மாதிரி ஒன்று வரும். எல்லாருக்கும் 2-3 நாள் முன்னாடி வந்துச்சு. எனக்கு எப்போ தெரியுமா வருது? நாளைக்கு சிஎம் ட்ராஃபி நாளைக்கு காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அடுத்த நாள் நைட்டு என்ன டைமிங் என்னப்பா போட்டிருக்கேன், 11:40 வருது. நைட்டு 11:40 எனக்கு மெசேஜ் வருது, தம்பி சிஎம் ட்ராஃபி உங்களுக்கு பிளேயர் கோட் வந்திருக்கு, நீங்கள் நாளைக்கு காலைல போகணும். நான் வராதுன்னு சொல்லிட்டு ஓடி ரெடி பண்ணல. ஓடி அதுக்கப்புறம் போய் கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லிட்டு போனோங்கண்ணா. இதை தாண்டி நிறைய இருக்கு, சொல்ல முடியாது. வீடியோ வேறு இழுத்துக்கிட்டு போகுது. ரிசல்ட் விட்டது சர்வர் புண்டா. என்ன சர்வர், கேவலம் ஒரு சர்வரை ப்ராப்பராக வச்சுக்க தெரியல. கிளவுட் சர்வர் வச்சிருக்கானா இல்லை அவனே தனியாக ஏதாவது அம்மா லேப்டாப்பை சொரிய வச்சிருக்கானா, என்ன புண்டன்னு தெரியல. அவன் போட்டு அத்தனை வாட்டி முக்கிற ரிசல்ட் வர மாட்டேங்குது. அடுத்த நாள் காலில் முக்கிறான், அப்போ வர மாட்டேங்குது. ரிசல்ட் விட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் கழிச்சு தான் என்னால் ரிசல்ட்டே பார்க்க முடியுது. என்ன புண்டைக்கடா இருக்கு அக்கா யூனிவர்சிட்டி. போடா, எவன்கிட்டயாவது மூத்திரத்தை வாங்கி கூட்டிடா, அதுக்காவது நீங்கள் வந்து உருப்படியாக இருக்கேன்னு பார்க்குறேன். அவனை பற்றி குழம்புனதெல்லாம் போதும். நான் உங்களை அடுத்த வாரம் சண்டே 6 PM மீட் பண்ணணும்னு தெரில. பேசாமல் யூடியூப்பை கிளிக் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் மூடிக்கிட்டு படித்து வாழ்க்கையில் உருப்பிடலாமா? ஹேவ் ஃபன் கைஸ். மேபி அடுத்த ஒரு 6 monthsல நான் பேப்ளேட் பற்றி, ஸ்பெசிஃபிக்காக பேப்ளேட் பர்ஸ்ட் சீரீஸ் இந்த 3rd generation பற்றி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணனா, தட்ஸ் த லாஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் சேனல்.